ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக எப்போதுமே பண்ணுற ஃப்ரூட் கஸ்டர்டில் கொஞ்சமாக கேக் மிக்ஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர். தண்ணி கலக்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கஸ்டர்ட் பவுடரில் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இது வந்து பிளெயின் கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து பாலில் வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. நம்ம டேரெக்டாக வந்து பாலில் சேர்த்துனோன்னா கட்டி தட்டிடும். அதனால் கொஞ்சமான பாலில் வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து க்ரீம் வந்து இதில் பயன்படுத்த போகிறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் க்ரீம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு திக்னஸும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அதனால் நான் வந்து க்ரீம் சேர்த்திருக்கேன். பாலையும் க்ரீமையும் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் வந்து கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா ஃபுல் ஃபேட் மில்க்குங்கிறதுனால அடிப்பிடிக்கும். பால் கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து கலந்து வச்சுருக்க கஸ்டர்டை வந்து இதில் சேர்த்து கட்டி தட்டாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. சீக்கிரமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். விஸ்கு வச்சுக்கோங்க, அப்போ வந்து கண்டிப்பாக கட்டி தட்டாது. இதில் நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் அது கூட 3 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இனிப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு சேர்த்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க. இது வந்து ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வாழைப்பழம், ஆப்பிள், அதுக்கப்புறமா மாதுளை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மாம்பழம் நல்ல சீசன், அதனால் நல்ல இனிப்பான மாம்பழம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க. அதோட புளிப்பில்லாத திராட்சை சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி வந்து இந்த 3 பழங்கள் தான் வந்து சேர்த்துறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸும் ரெடி ஆகிடுச்சு, கஸ்டர்டும் ஆறிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து கேக் எல்லாமே வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கேக் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வந்து பிளெயின் கேக் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இது வந்து வெனிலா கேக். நீங்கள் ப்ரெட்டும் பயன்படுத்திக்கலாம், இல்லை வீட்டில் பண்ண கேக்னுடைய பீசஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. எங்கிட்ட கப் கேக் இருந்ததுனால நான் அதை எடுத்து வந்து இன்றைக்கி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப மெலிசாக ஸ்லைஸ் பண்ணாமல் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஊறும்போது நல்லாயிருக்கும். கஸ்டர்ட் வந்து ஆற உங்களுக்கு வந்து லைட்டாக திரி ஆகிற மாதிரி இருக்கும். விஸ்கை வச்சு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்மூத் ஆகிரும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். முதல்ல வந்து கேக் ஸ்லைசஸ் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கேக்குக்கு வந்து சுகர் சிரப் வந்து மேலே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ இந்த கேக்கினுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சுகர் சிரப்புக்கு பதிலாக ஜூஸஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சுகர் சிரப்பு வந்து தனி டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து சுகர் சிரப் தான் பிடிக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம கஸ்டர்ட் ஃபில் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரூட்ஸ், கேக் எல்லாத்தையுமே மாற்றி நம்ம வந்து லேயர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மீதம் இருக்கிற கஸ்டர்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து 3லேருந்து 4 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.